இயேசு அழைக்கிறார். வணிக ஆசீர்வாத திட்டம். உங்கள் கடை, வணிகம், தொழில், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கென தேவன் கொடுத்த திட்டம்தான் இயேசு அழைக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டம். இத்திட்டத்தில் இணைந்தவர்கள் தங்கள் வணிகத்தில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்விலும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்று வருகின்றார்கள். என்னுடைய பெயர் சத்யா, என்னுடைய கணவர் பெயர் மதன் பிரகாஷ். நாங்கள் காரைக்குடியில் இருக்கிறோம். நான் எங்கள் மாமா கடையில் கிட்டத்தட்ட 13 வருஷமாக வேலை பார்த்தேன். எனக்கு 2 குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் 1500 ரூபாய் சம்பளத்தில் தான் இருந்தாங்க. 1500 ரூபாய் சம்பளத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து அது போதியமான அளவாக இல்லாமல் இருந்ததுனால மிகவும் வந்து வர ஒரு 5 ரூபாய்க்கு கூட நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலையில் தான் இருந்து ரன் பண்ணிக்கிட்டு வந்தோம். அந்த நேரம் வந்து நாங்கள் குடும்பங்கள்லையும் பலவித கஷ்டங்கள், எல்லாருடைய எங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிற அளவில் இருந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்கள் அம்மாட்ட அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன். உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், இவன் பிள்ளையெல்லாம் வந்து நாங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப எங்களை திட்டினாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்ம லைஃப்பில் இப்படி இப்போ மேலே போகிறோமோன்னு. என்னோட கணவர் வந்து குறைந்த சம்பளத்தில் இருக்கும் பொழுது என்னோடய பிள்ளைங்களோட அதாவது என்னோடய மூத்த குழந்தைய வந்து ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது அதற்கு கூட பணம் கட்டுறதுக்கு வந்து வழி இல்லாமல் இருந்தது. எங்களோட அத்தை தான் எங்களுக்கு வந்து பணம் கட்டி வந்து பாப்பா படிக்க வைக்கிறாங்க. 2வது குழந்தை பிறந்தபோது அந்த குழந்தைக்கு என்னால் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட எனக்கு வந்து மிகவும் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த 1500 ரூபா சம்பளத்தில் என் ஒய்ஃபுக்கு துணிமணி, அவங்க கேட்குற ஸ்நாக்ஸு, ஏதாவது ஒன்று அவங்களுக்கு விருப்பமானது எதுவுமே என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. ஸ்கூலில் 6th படிக்கும் பொழுது நான் ஆண்டவரை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பொழுது வந்து எனக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படும் பொழுது வந்து எனக்கு ஆண்டவரோட இயேசு அழைக்கிறாரோட திட்டம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. ஞாபகம் வந்தபோது நான் அப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பத்திரிகைகளோ மீடியாவோ எனக்கு எந்த வித இதுவும் எனக்கு வந்து தெரியலையே, உங்களோட அட்ரஸ் நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் தான். இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சி வந்து டிவியில் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அந்த நம்பர் பார்த்து அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணி இது மாதிரி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க வணிக ஆசீர்வாத திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது, அதில் நீங்கள் இணையலாம் அப்படின்னு சொன்னாங்க. 250 ரூபா எங்கள் மாமா சம்பளத்துலேருந்து 250 ரூபா வாங்கி கொண்டு போய் டொனேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் வணிக ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்த உடனே எங்களுக்கு வந்து எங்கள் கணவரோட நண்பர் மூலயமா வந்து எங்களுக்கு முதல் உப்பு தொழில் ஆரம்பிக்கணுங்கிறத வந்து ஆண்டவர் வந்து அந்த நபர் மூலயமா வந்து வலியுறுத்தி அதிலேருந்து நாங்கள் உப்பு பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மூடை எவ்வளோன்னு கேட்டேன். நான் 90 ரூபா. நாங்கள் இவங்ககிட்ட வந்து ஒரு மூடை 100 ரூபா, ஒரு மூடைக்கு 10 ரூபா, அவர் 50 மூடை, அப்போ 500 ரூபா கிடைக்கும். 2000க்கு உப்பு 500 ரூபா வாடகை கொடுத்து 2500 ரூபா கொடுத்துட்டு இங்கே 4500 ரூபாய்க்கு விற்றேன். ஆக மொத்தம் என்னோடய ப்ராஃபிட் ஒரு லோடுக்கு வந்து 2000 ரூபா. வாரம் ஒரு டாடா ஏஸ் எடுத்தேன். அப்போ 8000 ரூபா. நான் கேட்டது வந்து 5000 சம்பளம், கடவுளை எனக்கு கொடுத்தது வந்து 8000 ரூபா. இது போக அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு 500 ரூபா, 8500 ரூபா எனக்கு அந்த ஒரு மாதத்துலேயே எனக்கு கிடச்சிச்சு. உப்பு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதிலிருந்து அரிசி, மைதா, ஜீனி, வெல்லம், இது மாதிரி பருப்பு வகைகள் எல்லா ஐட்டத்தையும் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து அளவில்லாத ஆசீர்வாதம். நாங்கள் 5 ரூபாய்க்கு நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் பல லட்சங்களில் வந்து டிரான்சாக்ஷன் ஒரு மாதத்துக்கு வந்து பல லட்சங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் வந்து எங்களை வந்து கிருபையாய் வழிநடத்தி எங்களை வந்து இப்போ வரைக்கும் எங்களை வந்து ஆண்டவர் நல்லா வழிநடத்தி விடுறார். என் மனைவி எனக்கு அறிமுகப்படுத்திய இயேசு அழைக்கிறார் பிஸ்னஸ் பிளஸிங் பிளான் திட்டத்தில் நான் பங்காளராக சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் மாமா சொன்னார், இவனுக்கு எங்கே அறிவு வரப்போகுது, பிஸ்னஸ் எப்படி பண்ண போகிறான்னு. ஆனால் நீட்டாக பண்ணி எனக்கு கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்து என்னை வழிநடத்தி கொண்டு போனார். போன வருஷம் டிரான்சாக்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட 5 கோடிக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுற அளவுக்கு வளர்த்துருக்காரு. 5-6 கோடிக்கு டிரான்சாக்ஷன் மொத்தம் அந்த அளவுக்கு வளர்த்துருக்காரு. வணிக ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்த பிறகு என்னோடய பிள்ளைங்களோட படிப்பு வந்து மிகவும் ஆசீர்வாதம். எனக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசு வந்து என்னுடைய கணவரும் என்னோட 2 குழந்தைங்களும் தான். என்னோடய குழந்தைங்க வந்து இன்றைக்கும் ஸ்கூலில் வந்து சென்டம்ங்கிற லிஸ்ட்டில் வந்து எங்களோட பிள்ளைங்க பேர் 2 பிள்ளைங்களோட பேரும் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்துடும். வாரத்துக்கு ஒரு 4 தடவையாவது நாங்கள் வந்து அந்த ஜீசஸ் ப்ரேயர் டவருக்கு நாங்கள் போய் அங்கே உள்ள சிஸ்டர்கிட்டையும் பிரதர்கிட்டையும் நாங்கள் எங்களோட ப்ராப்ளமை வந்து நாங்கள் பேசி எங்களுக்காக வந்து அவங்க ஊக்கமாக ஜெபிக்கிற ஜெபம் தான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்காக ஜெபிக்கிற மக்களை நிறையா பேர் உருவாக்குனது இந்த ப்ரேயர் டவரில். அது எங்களுக்காக வந்து அங்கே வர அத்தனை பேரும் எங்களோட குடும்பத்துக்காகவும் எங்களோட தொழிலுக்காகவும் அவ்வளோ பேர் பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அதுக்காக ஆண்டவர் கொடுத்த ஈவுன்னு தான் நான் நினைப்பேன். இயேசு அழைக்கிறார் ஊழியத்திற்கும் வணிக வள திட்டத்திற்கும்
ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இயேசு அழைக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டத்தில் இணையும் பங்காளர்களுக்கென்று இயேசு அழைக்கிறார் ஜபகோபுர ஜப வீரர்களும் டாக்டர் பால் தினகரன் குடும்பத்தினரும் அனுதினமும் பிரார்த்தனை எடுத்து வருகின்றார்கள். நீங்கள் அனுப்பும் நன்கொடைகளை வைத்து ஜபத்தோடு உள்ளமுடைந்த மக்களின் வாழ்வில் பிரார்த்தனை, சரியான ஆலோசனை, சமுதாய மற்றும் பொருளாதார உதவி, கல்வி என பல இலவச சேவைகளை இயேசு அழைக்கிறார் ஊழியம் செய்து வருகிறது. எனவே கோடிக்கணக்கான மக்கள் பெறும் ஆசீர்வாதத்தின் பிரதிபலன் நிச்சயமாக உங்களை வந்தடையும். நீங்களும் இத்திட்டத்தில் இன்றே இணைந்து உங்கள் வாழ்வில் மற்றும் தொழிலில் ஜெயம் பெறுங்கள். இத்திட்டத்திற்கென நீங்கள் எவ்வளவு நன்கொடைகளை வேண்டுமென்றாலும் செலுத்தலாம். உங்கள் லாபத்தில் ஒரு பகுதியையும் கொடுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் முதல் வருமானத்தையும் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 1804257755 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் நன்கொடைகளை ஜீசஸ் கால்ஸ் என்ற பெயரில் செக், டிமாண்ட் டிராஃப்ட் அல்லது மணி ஆர்டர் மூலமாக எண் 16 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் உதவியோடு மிகவும் பாதுகாப்பான முறையில் உங்கள் நன்கொடைகளை செலுத்திட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி www.jesuscalls.org. இயேசு அழைக்கிறார் வணிக ஆசீர்வாத திட்டம். உங்கள் வணிகம் தேவனின் கரங்களில். ஆண்டவர் மகிமையாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவரை போல மறுரூபமாக்க போகிறார். கவலைப்படாதீர்கள். யாத்ராகமம் 34 அதிகாரம் 7 சொல்லுகிறது, ஆண்டவர் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர். ஏசாயா 55 அதிகாரம் 7 வேதம் கூறுகிறது, அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். எபிரேயர் 8:12 கூறுகிறது, அவர் மன்னிக்கும் பொழுது அதன் பிறகு அந்த பாவங்களை அவர் நினைப்பதே கிடையாது. நிரந்தரமாக மறக்கிறார். அதை எண்ணிதான் அவன் அழுதான். நான் ஏமாற்றினது போதும் என்று ஆண்டவர் தோன்றினார். அவனுக்கு என்ன செய்தார்? அவனை பார்த்து சொன்னார், என் மகனே, இப்பொழுது நான் உனக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறேன். இவ்வளவு நாட்கள் உன்னை யாக்கோபு ஏமாற்றுகிறவன் என்று அழைத்தது போதும். உன் பெயரை நான் மாற்றுகிறேன். இப்பொழுது உன்னை இஸ்ரவேல் என்று நான் அழைக்கிறேன். இஸ்ரவேல் என்பதற்கு தேவனிடத்தில் பிரபு, a prince with God. Hallelujah. பாவி 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 என்று பிசாசின் பெயரை நீ தரித்திருந்தது போதும். ஏமாற்றுகிறவன் என்று பிசாசின் பட்டத்தை சூட்டியது போதும். அது பிசாசுக்கு சொந்தமான பெயர். இன்று இரவு என் மகனே, உன் அழுகை என்னால் தாங்க முடியவில்லை. நான் உன்னை மாற்றுகிறேன். இன்று இரவு அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது பிசாசு தலை குனிய போகிறார். உலக மக்கள் தலை குனிய போகிறார்கள். நிச்சயமாகவே இவர்கள் தேவனுடைய பிரபு என்று சொல்லி உங்கள் இருதயமே உங்களை வாழ்த்தும். உங்கள் குடும்பத்தினர் உங்களை வாழ்த்துவார்கள். உங்களோடு வேலை செய்யும் மக்கள் வாழ்த்த போகிறார்கள். படிக்கும் மக்கள் வாழ்த்த போகிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதற்காகவே இயேசு இன்று இரவு இறங்கி வந்திருக்கிறார். வெறும் ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு ஆனந்தமாய் திரும்பி செல்வதற்கு அல்ல, நாம் மறுரூபமாகி இயேசுவை போல மாறி இந்த உலகத்திலே அவரை போல வாழ்ந்து அவருக்கு மகிமையாக, அவருக்கு சாட்சிகளாக பிரகாசிக்கும்படியாக இன்று இரவு ஆண்டவர் மகிமையாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவரை போல மறுரூபமாக்க போகிறார். கவலைப்படாதீர்கள். அநேக முறை நாம் ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகள் வருகிறது, மிகவும் இன்பமாக இருக்கிறது. ஆனால் அவைகள் எப்பொழுது பலிக்கும்? கர்த்தருடைய கோபாக்கினைக்கு நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக அவருக்கு உகந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது. பலர் சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனம் நிறைய இருக்கு பிரதர், ஆனா ஒன்றும் பலிக்க மாட்டேங்குதே என்று. இதற்கு நாம் தான் காரணம். யாக்கோபு சொன்னான், என் சகோதரனோடு நான் ஒப்புரவாவேன். நான் அவனுக்கு 4 மடங்கு திரும்ப கொடுப்பேன், காணிக்கை கொடுப்பேன் என்று அப்படியே செய்தான். அந்த நாளிலிருந்து ஆண்டவனுடைய ஆசீர்வாதம் அவன் மீது இறங்கியது, அவன் குடும்பத்தின் மீது இறங்கியது. ஆதியாகமம் 35 அதிகாரம் 5 வாசித்து பாருங்கள்.
கர்த்தருடைய பயங்கரம் அவன் இருந்த ஜனங்கள் மத்தியிலே பரவியது. அவர்கள் எந்த ஜாதியினிடம் தங்கியிருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தார் மத்தியில் தங்கியிருந்தாலும் சரி, அவர்களை ஒரு மனிதனும் தொட முடியாமல் இருந்தது. ஒரு மனிதனும் பின்தொடர முடியாமல் இருந்தது. அவர்களை குறித்த பயங்கரம் ஜனங்கள் மத்தியிலே இறங்கியது. அவர்களை கண்டவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், இவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், இவர்களை தொடவே முடியாது. We cannot touch them, we cannot harm them. அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கர்த்தருடைய பயங்கரம். யாக்கோபு தன் சகோதரனோடு ஒப்புரவானது நிமித்தம் ஜனங்கள் எல்லார் மத்தியிலும் இறைவனுடைய பிரசன்னத்தினால் கனம் பெற்றிருந்தார்கள். கர்த்தருடைய பயங்கரம் மற்றவர்கள் மீது இறங்கியது. அவர்களோ குடும்பமாக செழித்திருந்தார்கள், பாக்கியம் பெற்றிருந்தார்கள். அது மட்டுமா, ஆண்டவர் அவருடைய 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். ஒரு குமாரனை எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆண்டவர் நியமித்தார். அந்நிய தேசத்திலே பிரதம மந்திரியாக மாற்றினார். அதுதான் ஆண்டவனுடைய வல்லம். That is the power of God. That is the power of God. அவன் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த வாலிபனை, வீட்டில் பயந்த சுவாபத்தோடு இருந்த வாலிபனை அந்நிய தேசத்திலே பார்வோனுக்கு அடுத்த நிலையிலே பிரதம மந்திரியாக சர்வ வல்லவர் மாற்றினார். அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அதோடு கூட இந்த யாக்கோபிற்கு இஸ்ரவேல் என்ற பெயரை கொடுத்து ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்று பாருங்கள், இஸ்ரவேல் தேசம் உலகத்தின் சகல நாடுகள் மத்தியிலும் பலத்த தேசமாக இருக்கிறது. குட்டி தேசம்தான், ஆனால் கர்த்தருடைய கரம் அந்த தேசத்தின் மீது இருக்கிறது. இந்த ஒரு மனிதன் நிமித்தமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழிந்து விட்டன. உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்த சின்ன தேசத்தை அழிக்க முயற்சி செய்தாலும் அந்த தேசத்தை தொட முடியவில்லை. இன்றும் கூட அந்த தேசம் இராணுவ வலிமையிலே சிறந்து விளங்குகிறது, உலக ரீதியிலே சிறந்து விளங்குகிறது. ஒரே ஒரு மனிதன் நிமித்தமாக இத்தனை ஆயிரக்கணக்கான வருடங்கள் கழிந்த பிறகும் அவனுடைய குடும்பத்திற்கு ஆண்டவன் பாதுகாவலை கொடுத்திருக்கிறார். அவர்கள் நிமித்தம் மற்ற நாடுகளுக்கு ஒரு பயங்கரத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே ஆசீர்வாதத்தை தரும்படியாக இந்த இரவு இறங்கி வந்திருக்கிறார். கவலைப்படாதீர்கள். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார். அவர் ஒரு சுவிசேஷகர். ஆனால் அவரும் என் தந்தையைப் போலவே, காருண்யாவை போலவே ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி அதன் தலைவராக அவர் இயங்கி வந்தார். அவருடைய வாழ்க்கையிலே 1366 குடும்பங்களை ஆராய்ச்சியாளர்கள் பரிசோதனை செய்து பார்த்தார்கள். அவருடைய வம்சங்களிலே அவர்கள் எழுதி வைத்தார்கள். அந்த வம்சங்களிலே, அவர்கள் குடும்பங்களிலே ஒருவர் கூட ஜெயிலுக்கு போகவில்லை, சிறைச்சாலைக்கு போகவில்லை. ஒருவர் கூட குடிகாரனாக இருக்கவில்லை. ஒருவர் கூட அநாதை ஆசிரமத்திற்கு போகவில்லை. அத்தனை பேரும் பாக்கியம் பெற்றிருந்தார்கள். அதோடு கூட அவர்கள் குடும்பங்களிலே 100கணக்கான மக்கள் ஆண்டவருடைய ஊழியர்களாக இருந்தார்கள். 100கணக்கான மக்கள் பல்கலைக்கழகங்களின் தலைவர்களாக இருந்தார்கள். பலர் நீதிபதிகளாக இருந்தார்கள். 3 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். ஒருவர் உதவி ஜனாதிபதியாக அமெரிக்கா தேசத்திலே சீர் பெற்று புகழ் பெற்று விளங்கினார். துணை ஜனாதிபதியாக. அப்படி ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதுதான் ஆண்டவனுடைய வல்லமை. யாக்கோபின் தேவன் அவரை இஸ்ரவேலாக மாற்றி தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் பிரபுவாக விளங்கச் செய்தவர் என்றும் உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதே போல உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏன்? அதற்காக ஆண்டவர் இயேசு பாடுபட்டிருக்கிறார். இதை உங்களுக்கு தரும்படியாக இயேசு உங்களுக்காக பாடுபட்டிருக்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் 2 திறத்தாரையும் ஒன்று சேர்க்கும்படியாக
தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். யூதர்களையும் புற ஜாதியாரையும் ஒன்றாக சேர்த்து இணைக்கும்படியாக, பிரிவினை இல்லாமல் இருக்கும்படியாக, அன்பினால் ஒன்றாக கட்டப்படும்படியாக அவர் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஜனங்களுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது, வம்சங்களுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது, ஜாதிகளுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது, குடும்பங்களுக்குள் பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரு மனம் இருக்க வேண்டும். அதற்காகவே சிலுவைக்கு போகும் என்பதாக அவர் வேண்டிக் கொண்டார். ஆண்டவனே, நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் சுவாமி. இவர்களை ஒன்றும் பிரிக்க கூடாது. இவர்கள் சகோதரர்களாக ஒரே மனதோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்குள் ஆசீர்வாதம் இறங்கும், அப்பொழுதுதான் இன்பம் இறங்கும், அப்பொழுதுதான் ஜீவன் இறங்கும், அப்பொழுதுதான் இவர்களுக்கு பாக்கியம் இறங்கும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்காகவே சிலுவையில் தமது சரீரத்தை நொறுக்க கொடுத்தார், தமது சரீரத்தை பிளக்க கொடுத்தார். நாம் ஒன்று சேரும்படியாக, குடும்பத்திலே ஒருமை, சந்தோஷம், செழிப்பு, பிள்ளைகளுக்கு பாக்கியம் நிறைவா இறங்கும்படியாக இயேசு சிலுவையிலே பாடுபட்டார். இந்த உலகத்திலே பிரியமானவர்களே, எத்தனை சக்திகள் இருந்தாலும் சரி, எத்தனை சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, மனுஷர்களை பிரிப்பதற்காக, மக்களுடைய உள்ளங்களை பிரிப்பதற்காக என்ன விதத்திலே சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் சரி, கிறிஸ்து பாடுபட்டபடியினாலே, கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஒன்றாக இணைக்கும், குடும்பங்களை ஒன்றாக இணைக்கும், ஜாதிகளை ஒன்றாக இணைக்கும், தேசங்களை ஒன்றாக இணைக்கும். அவர் பாடுபட்டபடியினாலே அது நிமித்தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். இன்று இரவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் சகோதரர்களோடு, பிள்ளைகளோடு, கணவனோடு, மனைவியோடு ஒப்புரவாகும்படி அவருடைய வல்லமை விளங்க செய்ய போகிறார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். என் கணவனோடு நான் ஒத்து போகவே முடியாது சார் என்று சொல்லும் மக்கள் பலர் உண்டு. நீங்க பேசி பாருங்க, அதெல்லாம் நடக்காதுங்க என்று சொல்லுவார். ஜெபமன வந்துட்டு அப்படி சொல்லுவார். ஆனால் இன்று இரவு உங்களால் முடியாது, என்னால் முடியாது. ஆனால் இயேசு சிலுவையிலே பாடுபட்டபடியினால் அவருடைய அன்பு நிமித்தம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்து இணைப்பார். ஒவ்வொருவர் மத்தியிலும் அன்பு, பாசம், அன்பு உங்களை தேடி வரும்படி செய்வார். அது நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலகத்திலே வாழ்ந்திருக்கும்படி செய்வார். இன்று இரவு உங்கள் குடும்பத்திற்கு பாக்கியத்தை ஆண்டவர் தரும் ஒரு இரவு. உங்கள் பிள்ளைகளை ஜனாதிபதிகளாகும்படியாக உங்களை உயர்த்தும் ஒரு இரவு. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேலை கிடைச்சா போதும் பிரதர், கிளார்க்கு வேலை கிடைச்சா போதும் பிரதர், என் பிள்ளை பாஸ் ஆனா போதும் பிரதர், என் பிள்ளை மனம் திரும்பினா போதும் பிரதர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் சகோதரர்களோடு, உங்கள் மனைவியோடு, உங்கள் கணவனோடு ஒப்புரவாகும் பொழுது, இன்று ஆண்டவருடைய வல்லமையினால் ஒப்புரவாகும் பொழுது பாருங்கள், தானாக உங்கள் பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய பாக்கியம் இறங்க போகிறது. தானாக ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்க போகிறது. உங்கள் குடும்பத்தின் மக்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் நிமித்தம் உங்கள் சபையிலே, உங்கள் ஐக்கியங்களிலே, உங்கள் சமுதாயத்திலே ஆண்டவர் கொடுக்கும் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகி அன்பினால் நிரம்பி இன்பமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இறங்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்று இரவு ஆண்டவர் அப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய போகிறார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர் மகிமையாய் இறங்க போகிறார். இந்த நேரத்திலே சொல்லுங்கள், ஆண்டவனே என் குறையை மன்னிய சுவாமி, 4 மடங்கு அன்பை நான் திரும்ப செலுத்துறேன். என் மனைவிட்ட 4 மடங்கு செலுத்துறேன், என் கணவன்கிட்ட 4 மடங்கு செலுத்துறேன், எங்க அப்பா அம்மாட்ட 4 மடங்கு செலுத்துறேன், என் சகோதரன்ட்ட 4 மடங்கு செலுத்துறேன், என்னோட வேலை செய்யும் மக்களோடு 4 மடங்கு அன்பா இருப்பேன். எனக்கு தயவு செய்து சுவாமி ஒப்புரவாகுதலின் ஆவியை தாரும் என்று சொல்லுங்க. ஆண்டவர் மனம் இறங்குவார். தீமை என்று இரவு உங்களை விட்டு அகற்றுவார். சாவுக்கு ஏதுவான தீங்கு ஒன்றும் உங்களை தொடுவதில்லை. தானாக அவருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்களுக்குள் இறங்கும். உங்கள் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்று இரவு அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தர விரும்புகிறார். கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய ஊழியனாக அவருடைய ஆவியானவரால் நிரம்பி, நான் மண் பாண்டமாக இருந்தாலும் சரி, நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார். நீங்கள் துடித்த துடிப்பு, பட்ட சஞ்சலம், தவித்த தவிப்பு அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறது.
இன்று உங்களை ஆசீர்வதிக்கவே இயேசு இறங்கி வந்திருக்கிறார். அதற்காகவே சிலுவையில் அவர் பாடுபட்டார். நீங்கள் நீதிமான்களாக இருப்பதினால் அல்ல, நான் ஒரு நீதிமானா இருப்பதினால் அல்ல, என்னுடைய ஜபத்தினால் அல்ல, இயேசு பாடுபட்டபடியினால், இயேசு நமக்காக இந்த ஆசீர்வாதத்தை சிலுவையிலே சம்பாதித்தபடியினாலே இன்று நாம் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. கவலைப்படாதீர்கள். ரைட் நவ் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். இன்று இரவு பாருங்கள், எல்லார் வாயும் சந்தோஷத்தினால் நிறைந்து போக போகிறீர்கள். ஒருவர் கூட அழுது கொண்டு போக போவதில்லை. கவலைப்படாதீர்கள். இயேசு பிறந்த பொழுது தேவதூதன் சொன்னான், எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று இரவு மிகுந்த சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர உங்கள் அன்பு தகப்பன் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடம் காண்பிப்பீர்களா? சந்தோஷமாய் காண்பித்து அவருக்கு ஒரு பெரிய ஹalleluya விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஹalleluya. இன்று இரவு நம் சாபம், நம் ஏமாற்றும் குணம், பொல்லாத பிசாசு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். நாம் ஜீவன் பெற்றவர்களாக திரும்பி போகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் பக்கமாக நம் கண்களை திருப்புவோமா? யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you wonderful Jesus, precious Holy Spirit. வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவனே என்னை ஆசீர்வதி. உள்ளத்தை திறந்து வெட்கம் இல்லாமல் அழுங்கள் பிரியமானவர்களே. இதுதான், இந்த நேரம் தான் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் ஆசீர்வாதமும் செழிப்பும் உங்களுக்கு கொண்டு வரும் ஒரு நேரம். உங்கள் பிள்ளைகளுக்கு பாக்கியத்தை கொண்டு வரும் ஒரு நேரம். உங்கள் குடும்பத்திற்கு செழிப்பை கொண்டு வரும் ஒரு நேரம். உங்களை ராஜாவுக்கு முன்பதாக நின்று ராஜாக்களை வாழ்த்தும்படியாக அதிகாரத்தையும் ஸ்தானத்தையும் கொண்டு வரும் ஒரு நேரம். ஹalleluya. இன்று இரவு இந்த பாக்கியத்தை தர ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேண்டும்? உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. உங்கள் கரத்தில் தான் இருக்கிறது. மனம் விட்டு அழுங்கள், மனம் விட்டு அழுங்கள். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். இன்று இரவு ஒருவராவது வெறுமையாய் போக போவதில்லை. மிகுந்த சந்தோஷம். ஹalleluya. Yes, the heavens are open right now. கர்த்தருடைய ஆவியானவர் மழையை போல இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார். வாயை திறந்து ஆண்டவரோடு பேசுங்கள் பிரியமானவர்களே. பேசுங்கள், பேசுங்கள், சொல்லுங்கள். குட்டி பிள்ளைகளை சொல்லுங்கள், வாலிப பிள்ளைகளை சொல்லுங்கள். வாயை திறந்து சொல்லுங்கள், ஆண்டவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் இங்கிருந்து போக மாட்டேன், உம்மை விட மாட்டேன் சுவாமி. இவர்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதிய ராஜா. ஒருவராவது கெட்டு போக கூடாது என்று அத்தனை பேருக்காகவும் ரத்தம் சிந்தினீரே, மரணத்தை ருசி பார்த்தீரே ராஜா. மனம் இறங்கி உமது பிள்ளைகளை மறுரூபப்படுத்தும் ராஜா. அத்தனை பேரையும் மறுரூபப்படுத்தும். ஒருவர் இருவர் அல்ல, 2 பேருடைய பெயரை சொல்லி அல்ல, 10 பேருடைய பெயரை சொல்லி அல்ல, 100 பேருடைய பெயரை சொல்லி அல்ல. இன்று இரவு அத்தனை பேருக்கும் பரலோகம் திறக்கட்டும் ஆண்டவரே, திறக்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் இறங்குகிறார். வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்கள். Thank you Lord. அத்தனை பேருக்குள்ளும் இப்பொழுது பிரவேசியும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு ஆத்துமாவும் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுவதாக. ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இறங்குவதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு ஆத்துமாவையும் சுத்திகரிப்பதாக. ராஜா, உமது ரத்தத்தினாலும் உமது பிள்ளைகளை கழுவுவதற்காக நன்றி ராஜா. அத்தனை பேரையும் மறுரூபமாக்கி இனி பழைய பலவீனமே வராதபடிக்கு அவர்களை நீர் திட்டப்படுத்துவதற்காக நன்றி. உமது ஜீவனால் நிரப்புவதற்காக நன்றி ராஜா. அளவில்லாத கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும். Thank you Lord. Hallelujah.